ரீசெண்டா டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அது தலைமை ஏற்று பண்ணது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அண்ட் இன்னமுமே அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல போய்க்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு சி. ஜோசப் விஜய், அதாவது நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் ரீசெண்டா சட்டப்பேரவையில ஒரு விஷயத்த முன் வச்சாரு. அதாவது யாருமே காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திட்டு இருக்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்க கூடாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணியிருந்தாரு. இது நிறைய பேர் நிறைய விதத்துல கண்டிச்சாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொருவரும் எந்த போராட்டங்களில் பங்கு பெறலாம் அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட ஐடியாலஜி, அவங்களோட தனிப்பட்ட உரிமை. இது யாராலையும் எந்த ஒரு தனிநபராலையும் எந்த ஒரு முதலமைச்சராலையும் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற நிலையில காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்லையும் தமிழக மாணவர்கள் பங்கேற்க கூடாதுன்னு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டிலேயே பல்வேறு இடங்களில் கண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க இந்த விஜய், இவர் மட்டும் இந்த ஆர்டரை ரிவோக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்கு அவங்களோட பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்கிற நிலையில் இதை பற்றி தான் யோசிக்க கூட நேரம் கொடுக்காம தாவேகா சேர்ந்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக அது ஒரு கொலை மிரட்டல் அப்படின்னே சொல்லலாம். நீ உள்ளே வந்துடுவ, ஆனால் நீ வெளியே போயிடுவியான்னு பாரு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆட்டம் போயிட்டு இருக்கு, என்ன மேட்ச் நடக்குது, எவன் பவுலிங் போட்டுட்டு இருக்கான் எதுவுமே தெரியாமல் தாவேகா நிர்வாகிகளாக இருக்கட்டும், தாவேகா கட்சியில் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட் சோஷியல் மீடியாவில் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழக முதல்வரான சி. ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாம லிட்ரலா ஆன்லைன் மூலியமா ஒரு கொலை மிரட்டல் நடந்துகிட்டு இருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துற இந்த ப்ரொட்டஸ்ட்ல பங்கேற்க கூடாதுன்னு முதல்வர் விஜய் முதல்ல சொன்ன கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ அது ரிவோக் செய்யப்பட்டது. யார் கொடுத்தாங்களோ அவங்களே அதை திரும்ப பெற்றிருக்காங்க. இதை பத்தின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.